அதிமுகவே திராவிடத்துக்கு அகைன்ஸ்ட் சொல்றாரு. திராவிடமே பாப்பானுக்கு எதிரானது. பிராமணர்கள் பொதுவாக திமுக திராவிட அரசியலில் கலப்பதில்லை. பிராமணன் ஒருவன் தான் இடஒதுக்கீட்டில் எனக்கு பங்கு வேண்டும் என்று கேட்கவில்லை. அவன் போய்விட்டான். அமெரிக்காவில் போய் அக்ரஹாரத்தை வைத்து விட்டான். பிராமணியத்தை திராவிடத்திற்குள் நுழைத்து விட்டார் என்றால் அது எம்ஜிஆர் நுழைத்தார் என்றாரு. அது அண்ணா தான் ஒரு பார்ப்பன பெண் திராவிட இயக்கத்துக்கு தலைமை ஏற்க முடியுமா? முடிந்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பார்ப்பன பெண் ஆகிய ஜெயலலிதா அதிமுகவினுடைய தலைமையை எப்படி ஏற்க முடிந்தது? நம்முடைய ஸ்டாலின் மனைவி போய் இருந்து கொண்டு செய்கிறார். தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்ல வேண்டியதானே? நீ தான் தாழ்த்தப்பட்டவனையும் அர்ச்சகராக்கி வச்சிருக்காயே, அவரை கூப்பிட்டு ஆயுஷ் ஹோமம் செய்ய சொல்ல வேண்டியதானே? நீட் தேர்வை கொண்டு வந்தவன் திமுக காரன். மோடி அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவது என்ன நியாயம்? மோடி தான் நீட்டை திணித்தது போல ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி தமிழக தன்னுரிமை கழக நிறுவனர் பழ கருப்பையா சந்திப்ப வாருங்கள். வணக்கம் சார். என்ன சார் திருமாவளவன் திடீர்னுட்டு அதிமுகவே திராவிடத்துக்கு அகைன்ஸ்ட் சொல்றாரு. திராவிடமே பாப்பானுக்கு எதிரானது. அப்படி இருக்கிறப்ப பாப்பான் கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. உண்மைதானே அது? அவர் தினம் ஏதாவது ஒன்று சொல்லி பத்திரிகையில் இருப்பதை நோக்கமாக கொண்டவர். அது அவருடைய பழக்கம். ஏதாவது ஒன்று சொல்லுவார். மற்றவர்களெல்லாம் இவர் அப்படியும் பேசி இப்படியும் பேசி எப்படியோ ஒரு விதமாக ஒரு நாளைக்கு திமுகவினுடைய அரசை ரொம்ப பாதுகாக்கிறதுல மும்முரமாக இருப்பார். இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமாகவும் பேசுவார். அதனால் நான் சொல்கிறேன், பார்ப்பனர்கள் முழு திராவிட இயக்கமாக அது இருந்தது என்பது முற்காலம். 67 திராவிடர்கள் ஆட்சிக்கு பரிந்துரை செய்தது ராஜாஜி தான். பூநூலை பிடித்து கொண்டு பார்ப்பனர்களெல்லாம் திராவிடர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னார். எதனால் அப்படி சொன்னார் என்றால், நீங்கள் அதை பாவம் என்று கருதுவீர்கள், அதனால் இந்த பூநூலை பிடிச்சிக்குங்க, ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், அதுக்கு எதிரான தப்பை செய்யுங்க என்று சொல்லி ராஜாஜி பூநூலை பிடித்து கொண்டு மடக்கி வைத்து கொண்டு அதற்கு எதிரான தப்பை செய்யுங்கள், திமுகவை தேர்வு செய்யுங்கள், அண்ணாவை முதலமைச்சராக்குங்கள் என்று பரிந்துரைத்தவர் ஒரு பிராமணர். இல்லை திராவிடக்குள்ளேயே இல்லை, இவர்கள் அடையாளம் காணப்பட்டதே ராஜாஜியால் தான். 62 இவர்கள் அடையாளம் காணப்பட்டதே ராஜாஜியால் தான். இவர்களுக்கு பரிந்துரை மடல் கொடுத்தது ராஜாஜி தான். இவர்களையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீண்டத்தகாதவர்களாக இருந்த இந்த அரசியல் கட்சியை ஏற்புடைய கட்சியாக மாறுவதற்கு அதற்கு பரிந்துரை செய்தவர் மூதறிஞர் ராஜாஜி தான். அப்போனா திரும்ப சொல்றது முழு பூசணிக்கால அதனால திராவிடம் என்பது நிலை பெறுவதற்கு காரணமாக இருந்தது. எம்ஜிஆர் தான் பிராமணர்களை ஆதரித்தார் என்று இல்லை. ஒரு பிராமணர் ஆதரித்த போது அந்த ஆதரவை பெற்றுக்கொண்டு அண்ணா குனிந்து ஆசீர்வாதம் பெற்று இந்த இடத்திற்கு வருவதற்கு அன்றைக்கு ராஜாஜி தான் காரணமாக இருந்தார். ராஜாஜி இருந்திருக்காவிட்டால் திமுக இவ்வளவு மக்களிடம் முழு நம்பிக்கையை பெற்று வந்திருப்பது என்பது எளிதானதில்லை. சரி, இந்த கூட்டணி அரசியலை சொல்லிக் கொடுத்தவர் ராஜாஜி தான். ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, எம்ஜிஆர் காலத்தில் ஹண்டே ஒரு கன்னடத்து பிராமணர், அவரை மந்திரியாக ஆக்கினார் நம்முடைய எம்ஜிஆர். பிராமணர்கள் பொதுவாக திமுக திராவிட அரசியலில் கலப்பதில்லை. ஆனால் எம்ஜிஆர் கொஞ்சம் பதமானவர், ஒரு சமரச போக்குடையவர் என்ற அடிப்படையில் ஹண்டே இந்த கட்சியில் சேர்ந்தார். ராஜாஜி கட்சியில் இருந்தவர். அவர் அதிமுகவில் சேர்ந்து மந்திரியாகவும் ஆனார். ஒரு காலத்தில் 1920-25களில் எந்த வேலையிலும் நீதிபதியாகவும் அவரே இருக்கிறார், பிராமணர்களே இருக்கிறார்கள், டாக்டர்களாக இருக்கிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் எப்படி யூதர்கள் ஓங்கி நின்றார்களோ அதுபோல் பிராமணர்கள் எல்லாவற்றிலும் ஓங்கி நிற்கிறார்கள். எந்த வேலையும் நமக்கு டபேதார் வேலை தவிர வேறு எந்த வேலையும் கிடைப்பதில்லை என்று சீற்றம் கொண்டது காலத்துக்கு ஏற்ற நிலை. பிறகு அவர்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையை கொண்டு வந்தார்கள்.
பிராமணன் ஒருவன் தான் இடஒதுக்கீட்டில் எனக்கு பங்கு வேண்டும் என்று கேட்கவில்லை. அவன் போய்விட்டான். அமெரிக்காவில் போய் அக்ரஹாரத்தை வைத்து விட்டான். எங்கே அறிவும் திறமையும் மதிக்கப்படுகின்றனவோ அங்கே போவோம் என்று சொல்லி அவர்கள் குடிபெயர்ந்து போய் வெகுகாலம் ஆகிவிட்டது. இன்றைக்கும் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்குள் எல்லாரும் கோரி பார்த்து பல சமூகங்கள் விடுபட்டு விட்டன. கொஞ்சம் சமூகங்கள் தான் விடுபட்டன. ஏறத்தாழ 90% இடஒதுக்கீட்டு இருக்கிறார்கள். அதனால் ஒரு பெரிய அவர்களுக்குள் பங்கிட்டு கொள்வது முழு சமூகமும் தமிழ் சமூகமும் அதற்குள் தான் இருக்கிறது. ஒரு 7-10 ஜாதிகளை தவிர பிராமணர்கள் இதெல்லாம் கேட்பதில்லை. ஒரு காலத்திலும் ஒதுக்கீடு கேட்பதில்லை. அவர்கள் அமெரிக்காவில் போய் அக்ரஹாரம் வைத்து விட்டார்கள். அதோடு முடிந்தது. 10% ஒதுக்கீடு மோடி கொடுத்தார். அது தப்பான ஒதுக்கீடு என்னுடைய கருத்து. அந்த ஒதுக்கீட்டையும் நிறைவேற்றி என்று பிராமணர்கள் சொல்வதில்லை. ஆனால் அந்த ஒதுக்கீட்டை நிறைவேற்றினால் 3% இருக்கிற பிராமணர்கள் 10% இடத்தையும் கொண்டு போய் விடுவார்கள். இந்த 7-8 ஜாதிகள் இருக்கிறானே அவன் ஒரு இடமும் பெற முடியாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக கல்வியிலே வளர்ந்தவர்கள் அவர்கள். ஆகவே அந்த சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படவும் இல்லை. பிராமணர்கள் ஒதுக்கீடு கேட்கின்ற வழக்கமும் இல்லை. பிராமணர்களோ எதிர்த்து நின்று நாம் இதில் 2% எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த மேல்மட்ட மற்ற ஜாதியினருக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதற்காக என்றால் இது ஒரு நல்ல திட்டம் இல்லை. இந்த எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் பீப்புள் அப்படி என்பது அது எதனால் செய்தார்கள் என்றால், இங்கே எல்லா பெரிய சமூகங்களும் இடஒதுக்கீட்டுக்குள் வந்து விட்டன. 4 பெரிய சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 4 பெரிய சமூகமும் இடஒதுக்கீட்டுக்குள் வந்து விட்டது. சரியா? ரொம்ப சின்ன சின்ன சமூகங்கள் மட்டும்தான் தமிழ் சமூகங்களில் வர முடியவில்லை. இன்னொரு பக்கம் பிராமணர்கள். ஆனால் வடநாட்டில் நிலைமை அப்படி இல்லை. அவன் பட்டேல் சமூகத்துக்காரன், அவன் தான் முதலமைச்சராக இருப்பான். வல்லபாய் பட்டேல் இருந்து ரொம்ப வளர்ச்சியடைந்த சமூகம் அது. ஆனால் எண்ணிக்கையில் கூடுதலானவர்கள். அவன் இங்கேயும் எண்ணிக்கையில் கூடுதலான எந்த சமூகம் கேட்டபோதும் ஆம் என்று சொல்லி இடம் கொடுத்து முடிந்து விட்டது. அங்கே அவன் கேட்டபோது அவனையும் பிற்பட்டவர்களில் கொண்டு வந்தால் மற்ற சமூகங்களுடைய இடங்கள் பறிபோய்விடும் என்று அவனை தடுக்கி வைத்தார்கள். பம்பாயிலே மராத்தியர்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள். அவனுக்கு நம்ம ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் ஒரு அரசாங்கமும் வர முடியாது. எண்ணிக்கையில் வலுத்த சமூகம். ஜாட் சமூகம் எண்ணிக்கையில் வலுத்த சமூகம். அவன் என்னை பிற்பட்டவர்களை கொண்டு வா என்று சொல்கிறான். ஆகவே இந்த பிற்பட்டோர் கொள்கையே ஒடிந்து போய்விடுமோ, நாசமாகி விடுமோ என்ற அச்சத்தில் மோடி இவர்களுக்கும் ஏதாவது ஒரு ஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும். பிற்பட்டோர் ஒதுக்கீட்டில் இவர்களை கொண்டு வந்தால் மற்ற பிற்பட்டோருக்கு இடையூறு. ஆகவே பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் என்ற ஒதுக்கீட்டை ஏற்படுத்தி 10% அதற்குள் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவன் சரி என்று அமைந்து விட்டான். ஆனால் எந்த ஜாட்டும் எந்த தாக்கூரும் எந்த பட்டேலும் பிராமணனுடைய இடத்தை அடைய முடியாது. இன்னொரு 5 வருடம் சென்ற பிறகு எல்லா இடமும் பிராமணர்கள் தானே இருக்கிறார்கள், நாங்கள் வர முடியவில்லையே என்று சொல்லி அங்கே சொல்வார்கள். என்றால் நான் சொல்லுகிறேன், ராஜாஜி ஒரு முறை அறிஞர்களுக்கு எழுதுகிறார், ஸ்வராஜாவில் எழுதுகிறார், நீங்களெல்லாம் எப்பொழுதும் ஒதுக்கீட்டை சார்ந்தே இருந்து பழகக்கூடாது. அது போட்டி களத்திற்குள் வந்தால்தான் நீங்கள் பெரிய நிலையையும் அடைவீர்கள். வளர்ச்சி அடைந்த அறிஞர்களாக வருவதற்கு அது ஒன்றுதான் வழி. எத்தனை ஆண்டுகள், ஒரு 50 ஆண்டுகள் பாதுகாக்கலாம், 70 ஆண்டுகள் பாதுகாக்கலாம். உலகம் உள்ளளவும் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்குள்ளேயே ஒரு வளமான கூட்டம் ஒன்று உருவாகி உங்களை அமுக்கும் என்று சொல்லுகிறார். எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள். அதனாலே போட்டியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அதுதான் உங்களை உயர்மட்ட மனிதனாக, உயர் அறிவாளிகளாக சில பேரை ஆக்குவதற்கு பயன்படும் என்று அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆக பிராமணியத்தை திராவிடத்திற்குள் நுழைத்து விட்டார் என்றால் அது எம்ஜிஆர் நுழைத்தார் என்றாரு. அது அண்ணா தான் நுழைத்தார். ராஜாஜியை உள்ளுக்குள் விட்டு ராஜாஜி ஆசீர்வாதம் பண்ணி அண்ணா ஆட்சிக்கு வர வேண்டிய நிலை வந்தபோதே பிராமணியம் கொஞ்சம் திமுகவை கைக்குள் கொண்டு வந்து விட்டது. அதாவது திமுகவை டவுன் செய்வதற்கு எம்ஜிஆரை தங்கள் தூண்டுகோலாக வைத்து கொண்டார்கள் பாப்பான்கள் அப்படி என்றார். காரணம், அன்றைக்கு எம்ஜிஆருக்கு இதயம் மணி ஒரு அட்வைசராக இருந்தார், இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொல்கிறாங்களா சார்? இதயம் மணி இருப்பார், அவர் ஐயர். அப்புறம் ஒன்றுகிட்ட உலக தமிழ் மாநாடு நடத்தப்ப சங்கராச்சாரியர் முன்வைத்து நடத்தினார்.
இல்லை இல்லை, அது சொல்ல முடியாது. சங்கராச்சாரியெல்லாம் இவர்கள் போகவில்லை. ஆமா, ஆனால் நீங்கள் சொன்ன இதே மணி இருந்தார், சோ இருந்தார் அதிமுகவுக்கு நட்பாக. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படி நான் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன், அவங்களுக்கு புரியாது. அது ஏதாவது சொல்லுவார்கள் அவர்கள். ஒரு பார்ப்பன பெண் திராவிட இயக்கத்துக்கு தலைமை ஏற்க முடியுமா? முடிந்தது. அது எம்ஜிஆரால் தான் கொண்டு வந்தா அதையும் சொல்றாரு. ஒரு எம்ஜிஆரெல்லாம் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்தால் நின்று விடுவார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பார்ப்பன பெண்ணாகிய ஜெயலலிதா அதிமுகவினுடைய தலைமையை எப்படி ஏற்க முடிந்தது? அப்படி ஏற்க முடிந்தபோது பிராமண பெண்ணாகிய ஜெயலலிதா திராவிட கொள்கைகளை சுவீகரித்து கொண்டாரே தவிர அவர் சங்கராச்சாரியரிடம் யோசனை கேட்டு ஆட்சி நடத்தவில்லை. இடஒதுக்கீட்டு கொள்கையை 40% 30% இருந்ததை 69% உயர்த்தி அதை சுப்ரீம் கோர்ட் அடித்து நொறுக்கிவிடக்கூடாது என்பதற்காக 9வது ஷெட்யூலில் சேர்த்து இன்றைக்கும் அதை பாதுகாத்தவர் ஜெயலலிதா தான். இது திராவிட அமைச்சர்கள் யாரும் செய்ததில்லை, திராவிட தலைவர்களும் செய்ததில்லை. பிராமண பெண்ணாகிய ஜெயலலிதா தான் இதை செய்தார். ஆகவே ஜெயலலிதா திராவிட இயக்கத்திற்குள் நுழைந்தார், திராவிட இயக்கத்தை சுவீகரித்து கொண்டார், திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை முன்னை விட வலுவாக நடத்தினார் என்று. அவர் இந்தியை ஆதரித்தாரா? இல்லை இல்லை. இந்தியை ஆதரித்தாரா? இல்லை. இடஒதுக்கீட்டு கொள்கையை வேண்டாம் என்று சொன்னாரா? இல்லை. இடஒதுக்கீட்டு கொள்கையை 2 மடங்காக பெருக்கினாரா? ஆம். இப்படி திராவிட இயக்கத்தை சுவீகரித்து கொண்டு, தலைமை தான் ஆரிய தலைமையை தவிர திராவிடத்தை சுவீகரித்து கொண்டு அந்த கொள்கைகளை பெருக்கி அந்த இடஒதுக்கீட்டை பெருவாரியாக ஆக்கி இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து அவர் ஒரு அளவுக்கு அவர் சில காரியங்களை நிறைவேற்றி விட்டு போனார். நீங்க சொல்றீங்க இதே ஜெயலலிதா தான் சட்டமன்றத்தில் நான் பிராமண பெண் அப்படின்னு சொன்னாரு. அது இல்லைன்னு யாரும் ஆக்க முடியாது. நானும் அதுதானே சொல்றேன். நான் ஒரு கட்டுரை எழுதினேன், அதில் தான் ஜெயலலிதா ரொம்ப வேங்கினார்கள். 2ஆம் திராவிட சிசு ஜெயலலிதா என்று எழுதினேன். எப்படி ஆரியர் ஞானசம்பந்தர் சீர்காழியிலே பிறந்த பிராமணர், அவர் திராவிட சமயமாகிய லிங்கத்தை வழிபடுகின்ற திராவிட சமயத்தை, இவர் நியாயமாக அத்வைதம் பேச வேண்டியவர். அத்வைதம் என்பது பிரம்மம் ஒன்றுதான் உண்மை என்று சொல்லக்கூடியது. நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகின்ற, தத்துவமசி என்று சொல்லுகின்ற கோட்பாடுடைய பிராமணர்களில் ஒருவரான ஞானசம்பந்தர் திராவிட மதமாகிய லிங்கத்தை அடிப்படையாக கொண்ட ஆதிசங்கரர் அதை ரொம்ப இழிவாக சொன்னார். சிசுன வழிபாடு நடத்துகின்ற ஒரு கூட்டத்திற்கு போய் பாட்டு பாடிக்கொண்டு திரிகிறானே, இவனும் சிசுனத்தை வழிபடுகிறானே, ஆண் உறுப்பை வழிபடுகிறானே என்று சொல்லி இவன் ஒரு திராவிட சிசு என்று சொல்லிவிட்டார். பிராமணனாக பிறந்த திராவிட சிசு என்று சொல்லிவிட்டார். சரியா? அதனால் நான் எழுதினேன், ஞானசம்பந்தர் முதல் திராவிட சிசு, ஆரியனாக பிறந்து திராவிட சமயத்தை ஆதரித்தவர். 2ஆம் திராவிட சிசு ஜெயலலிதா, அவர் பிராமணராக பிறந்து திராவிட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியவர். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார். அதை ஜெயலலிதா படித்து விட்டு மயங்கி அதற்கு பிறகு என்னை கூப்பிட்டு எழுத சொல்வார்கள், கூப்பிட்டு பேச சொல்வார்கள். என் எம்எல்ஏ ஆக்கியதற்கு மிகப்பெரிய காரணம் அது சார். அதாவது திராவிட கொள்கை நீர்த்தி போக செய்தது காரணம் எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான், வேற யாரும் இல்லைன்றா சார். இல்லை இல்லை, இவர்கள் தான். ஸ்டாலினுடைய மனைவி அந்த ஒரு ஊர் இருக்கிறத காரைக்காலுக்கு முன்னால், அந்த ஊருக்கு போய் ஆயுஷ் ஹோமம் செய்கிறார். சமஸ்கிருதத்தில் ஐயர்கள் ஆயுஷ் ஹோமம் ஸ்டாலினுக்கு செய்கிறார்கள். நம்முடைய ஸ்டாலின் மனைவி போய் இருந்து கொண்டு செய்கிறார். தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்ல வேண்டியதானே? நீ தான் தாழ்த்தப்பட்டவனையும் அர்ச்சகராக்கி வச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டு ஆயுஷ் ஹோமம் செய்ய சொல்ல வேண்டியதானே? சமஸ்கிருதத்தில் ஐயர்கள் ஆயுஷ் ஹோமம் செய்ய ஸ்டாலின் மனைவி முன்னிருந்து அதை நடத்த இவையெல்லாம் நடக்கிறது. இவர்களுக்கு பேசுவது என்ன ஏதாவது பேசுவார்கள். இல்லை, அதே கருணாநிதி குடும்பத்தில் தான் ஒரு பிராமின் இருக்கு, லேடி. தயாநிதி மனைவி யார்? இந்து குரூப்பினுடைய பெண். அவரை தானே கல்யாணம் பண்ணி. இது தெரியல திருமாவளவனுக்கு. அது பெருமை தானே தயாநிதி மாறனுக்கு. அதாவது தன்னை விட கூடுதலானவர்களை மணந்து கொள்வது என்பது பெருமை. இது திருமாவளவனுக்கு தெரியலையா? திராவிட கொள்கை நீர்த்தி போக சொல்றது காரணம் எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான் என்றாருல்ல. இல்லை, இதை என்ன நீர்த்து போனது என்று சொல்ல வேண்டிய நான் இப்போ பதில் சொன்னேன், நீங்க கேட்க. இல்லை இல்லை, கடவுளே இல்லை, அது இல்லை, அது இல்லைன்ட்டு. கடவுள் இல்லைங்கிறது திராவிட கொள்கையெல்லாம் கிடையாது. திருமூலரிலிருந்து திருவள்ளுவரிலிருந்து எல்லாரும் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள். சும்மா திராவிட அண்ணாவும் பெரியாரும் பேசியதெல்லாம் திராவிட கொள்கையா? இவர்கள் எதையாவது பேசிவிட்டு போவார்கள். இறை கொள்கை என்பது தமிழனுக்கு இயல்பாக உள்ளது.
திருக்குறள் கடவுள் வாழ்த்து பாடுகிறது, திருமூலன் சிவனை முன்னிறுத்தி பாடுகிறான். ஆகவே இவர்கள் சொல்வதெல்லாம் சரியில்லை. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், பிராமணர்கள் எம்ஜிஆர் பிராமணியத்தை அதற்குள் புகுத்தி விட்டார் என்று சொல்லுகிறாயே, ஜெயலலிதா திராவிட கொள்கைகளை வரித்து கொண்டு ஆட்சி செய்கின்ற போது அதை முன்னிறுத்தி இதையெல்லாம் செய்தாரே, அவர் எந்த பிராமணர்களுக்காக இந்த கொள்கையை மாற்றினார்? மாற்றவில்லை. ஆகவே நான் சொல்ல வருவது என்ன என்றால், ஒரு ஆரியப்பன் திராவிட கொள்கையை ஆதரிப்பது, எம்ஜிஆர் திராவிட அமைப்பையே வைத்து கொண்டு அதே சமயத்தில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இந்திய எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, மற்ற எல்லாவற்றையும் அவர் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தார். ஆகவே நீங்களே சமரசமாகி விட்டீர்கள். ஒரு காலத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு முட்டாள் என்று சொன்ன பெரியார் நிலையிலிருந்து ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்கின்ற கோட்பாட்டை நீங்கள் எப்பொழுது பின்பற்றினீர்களோ, அந்த ஒரு தேவனை அண்ணா பார்த்துருக்கிறாரா? ஒன்றே குலம் என்பது சரி, இது திருமூலர் சொன்ன வார்த்தை. நாம் எல்லாரும் பிறப்பால் சாதிகளால் வேறுபட்டு இருக்கின்றோம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, மனித பிறப்பு ஒரு தன்மை உடையது தான், ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் என்று அவர் சொல்லுகிறார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாளுமே என்று பேசுகிறார் திருமூலர். இந்த ஒரு தேவனை அண்ணா காட்சி அளித்தாரா, இவர் பார்த்தாரா என்று கேட்கிறேன். இந்த ஒரு தேவன் அண்ணாவுக்கு காட்சி அளித்தாரா, இவர் பார்த்தாரா? இவர் எப்படி ஒரு தேவனை கண்டுபிடித்தார்? ஆக பெரியார் இல்லவே இல்லை என்று சொன்ன நிலையிலிருந்து ஒரு கடவுள் என்று சொன்ன நிலை நீர்த்து போன நிலை இல்லையா? இப்போ உங்களுடைய காலத்துக்கு பின்னால் வருகின்ற போது பிராமணனையும் அவர் சேர்த்து கொண்டு போகிறார் என்பது அதனுடைய அடுத்த நிலை. ஆகவே 20-30 ஆண்டுகள் இடைவெளியில் வருகிற போது உலகம் பல முறை சுற்றி இருக்கும், பல மாறுதல்களை கண்டிருக்கும். ஆகவே அவர்களால், ஆனால் பிராமணன் ஒருத்தனையும் உன்னுடைய திராவிட இயக்கத்தையே சட்டை பண்ணவில்லை. அவன் உன்னை எய்த்து பேசவில்லை, உன்னோடு சண்டைக்கு வரவில்லை, கம்பை தூக்கவில்லை, கத்தியை தூக்கவில்லை, ஒன்றுமில்லை. நான் அதிகமாக படித்திருக்கிறேன், அதிகமான இடங்களில் செல்வாக்கோடு இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய குறை. நீ இடஒதுக்கீட்டின் மூலம் என்னை தள்ளிவிடலாம் என்று தானே நினைக்கிறாய். நான் படித்து விட்டு அமெரிக்காவுக்கு போகிறேன் என்று போய் அங்கேயும் சுந்தர பிச்சை தானே நாடாளுகிறார். சுந்தர் பிச்சை எத்தனை 1000 கோடி என்று அறிவு எங்கே மதிக்கப்படுகிறதோ அங்கே போகிறேன் என்று அவன் போய்விட்டான். அமெரிக்கா பூராவும் ஐயர்கள் தான் இருக்கிறார்கள், வேறு யார் இருக்கிறார்கள்? இவர்களும் இருக்கிறார்கள், ஐயர்கள் தான் அதிகம். அங்கே நிறைய அக்ரஹாரம் வைக்கவில்லையே தவிர அங்கே சேர்ந்து தான் இருக்கிறார். சார், இவ்வளவு பேசுகிற திருமாவளவன் 2006 அதே ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கும்போது அவங்க பிராமணா தெரியலையா அவருக்கு? அப்ப அது அவரை கேளுங்க, அது கேளுங்க. எப்படி சார் இருக்கு இது? அப்ப தெரியலையா அவருக்கு? இப்ப என்ன திடீரென்று பார்ப்பன எதிர்ப்பு, சனாதனத்தின் மீது சனாதன எதிர்ப்புல கிளம்பி விட்டார் என்ன? அது கூட்டணியில் அதிகமாக தொகுதிகள் பெறுவதற்கு இப்படி கலப்பி விடுறாரா எது என்று? ஆனா இந்த தமிழகம் அரசியலே கருணாநிதி சுற்றி தான் இருந்தது, அவரை மிக தாழ்வாக பேசி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க சார். ஆமாம், அது உண்மை தானே. கருணாநிதி தான் பல கேடுகளுக்கு காரணமாக இருந்தார் ஒன்று சொல்லுகிறேன். நீட் தேர்வை கொண்டு வந்தவன் திமுக காரன். மோடி அதை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவது என்ன நியாயம்? மோடி தான் நீட்டை திணித்தது போல, அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாரே ஸ்டாலின். இதை காந்தி செல்வன் என்கின்ற திமுக அமைச்சர் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமாக்கினார். ஆகவே நீட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக தான் மண்டியிட்டு தவறுதலாக செய்துவிட்டேன், இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், இந்த முட்டாள்தனத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், மோடி தயவு செய்து இதிலிருந்து எங்களை மீட்கக்கூடாதா என்று கேட்க வேண்டுமே தவிர, ஏதோ மோடியே கொண்டு வந்தது போலவும் மோடி திணித்ததினால் உங்களுடைய பிற மக்களெல்லாம் வாய்ப்பிழந்து விட்டது போலவும் நீ பேசுவது பெரிய பித்தலாட்டம் என்று சொல்கிறேன். அதே மாதிரி கச்சத்தீவை நீ இருக்கிற காலத்தில், ஆட்சியில் இருக்கிற காலத்தில் இந்திரா காந்தி தூக்கி கொடுத்தார். அந்த கச்சத்தீவை மோடி மீட்டு தர வேண்டும் என்று சொல்கிறாயே. 14 ஆண்டுகள் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாயே காங்கிரஸோடு, 14 ஆண்டுகள் 3 முறை ஆட்சியில் இருந்தார். அப்படி ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவை நீங்களாக கொடுத்து விட்டீர்கள், எங்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது, மீனவர்கள் மீன் பிடிக்க முடியவில்லை, வலை உலர்த்த முடியவில்லை, ஆகவே அந்த கச்சத்தீவை வாங்கி தாருங்கள் என்று எப்பொழுதுதான் நீங்கள் சொன்னதுண்டா? தூக்கி கொடுத்தது காங்கிரஸ்காரன், துணை இருந்தது நீ, 14 ஆண்டுகள் உடன் மந்திரி சபையில் இருந்தது நீ. இதை மோடி மீட்டு தர வேண்டும் என்று சொல்லுகிறாய். மோடி என்ன படையெடுத்து செல்ல வேண்டுமா? நீ செய்த தப்புக்கெல்லாம் அவர் படையெடுக்க வேண்டுமா? சரி, 2 நீட்டு உன்னாலேயே வந்தது. கச்சத்தீவு நீ ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸை வலியுறுத்தி திரும்ப பெறாதது. ஈழத்தை அழித்தது நீ, எம்ஜிஆர் தான் எனக்கு உதவியாக இருந்தார். ஈழத்தை அழித்தது
கீழே ஆட்சியிலே நீ, மேலே ஆட்சியிலே காங்கிரஸ், அங்கே மந்திரி சபையில் உங்களுடைய ஆட்கள் என்ன. இப்படி இருந்த நிலைமையில் ஈழத்தின் மீது படையெடுத்தால், சிங்களவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால் நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறி விடுவோம், மத்திய அரசாங்கத்தை விட்டு வெளியேறி தமிழ்நாடு அரசாங்கத்தையும் தூக்கி எறிந்து விட்டு போய்விடுவோம் என்று சொல்லியிருந்தால் தமிழர்களிடையே கருத்து வலுவாக வளர்ந்திருக்கும். மத்திய அரசாங்கத்தால் இவன் வெளியே வந்தால் அவனுக்கு எண்ணிக்கை குறையும், ஆகவே அவன் தாக்கு பிடித்திருக்க முடியாது, சிங்களவனுக்கு ஆதரவாக அவன் போயிருக்க மாட்டான். ஆகவே ஈழம் பறிபோனது, நீ ஆட்சி தான் பெரிது, அதிகாரம்தான் பெரிது என்று அதை பற்றி கொண்டிருந்த காரணத்தினாலே ஈழம் அழிந்து விட்டது. ஆக கச்சத்தீவு போனதற்கு நீதான் காரணம், ஈழம் அழிந்ததற்கு நீதான் காரணம், நீட் தேர்வு கொண்டு வந்ததற்கு நீயே காரணம். நாலாவதாக ஒன்று சொல்லுகிறேன், இப்பொழுது இந்த நீட் தேர்வை மோடி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? இல்லை, நீங்க 14 வருஷம் மத்திய அரசு இருந்தப்ப அந்த கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாமே. அது கொண்டாந்துருக்கணும், கொண்டு வரவில்லை, கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்புறம் இந்தியை இந்த கொள்கையை நீக்கி கொள்ளக்கூடாதா என்று காங்கிரஸிடம் ஒரு முறையாவது பேசியிருந்தா, இந்தியை திணிக்கிறார் மோடி என்று சொல்கிறாயே, காங்கிரஸ் 60 ஆண்டு காலமாக அதை திணித்ததே, நீ 14 ஆண்டு காலம் அதில் ஆட்சியில் இருந்தாயே, எப்பொழுதாவது இந்தியை திணிக்கக்கூடாது, இந்தி கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி எங்கள் ரயில் நிலைய சந்திப்புகளிலெல்லாம் இந்தி எழுத்து இருக்கக்கூடாது, ஆங்கிலமே போதுமானது என்று சொல்லி காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய ஒரு முறையாவது நீ முயன்றதுண்டா? ஆக நீட்டு வந்ததற்கு நீ காரணம், கச்சத்தீவு போனதற்கு நீ காரணம், ஈழம் இழந்ததற்கு நீ காரணம், இந்தியை திரும்ப பெறாததற்கு, காங்கிரஸ் திரும்ப பெறாததற்கு நீ காரணம். எல்லாவற்றிலும் பணம் அடிப்பதை, மூட்டை அடிப்பதைத்தான் கொள்கையாக கொண்டிருந்தீர்களே தவிர ஒரு காரியத்தையாவது கூட்டணி அரசியல செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் பெறவில்லை. நீ பேசுவதற்கு என்ன நியாயம் இருக்குது? இவையெல்லாம் மோடியினுடைய தீமைகள் என்று நீ பேசுகிறார். மோடி சமக்கிரதத்தை ஆதரிக்கிறார், மோடி இந்தியை ஆதரிக்கிறார், இந்தியை திரித்து விடுவார் நம்முடைய கல்வியிலே, அதற்காகத்தான் கல்விக் கொள்கையை வேண்டாம் என்று சொன்னோம் என்றெல்லாம் நீ சொல்லுகிற. இப்போ புதிய கல்விக் கொள்கை இருமொழி கொள்கை தான் இருக்கு. ஆனால் அவங்க திமுக சார்ந்தவர் நடத்த பள்ளியில் சிபிஎஸ்சியில் இருக்குதே சார். அதுதான் கேள்வி, அதுதான் கேள்வி. அது யாரு சார் இது? நியாயம் நான் சொல்லுகிறேன். நேற்று ஒரு கல்விக் கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு உப்புச்சப்பு இல்லாத கேவலமாக இது கூட துடைப்பதற்கு பயன்படாது. இந்த சின்ன பிள்ளைகள் வெளியே போய்விட்டால் துடைப்பதற்கு கூட அந்த காகிதம் பயன்படாது. அவ்வளவு ஒரு கருத்தும் இல்லாத ஒரு கல்விக் கொள்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு நீதிபதியை வைத்து. நீதிபதி இதற்கு போனார் என்று தெரியவில்லை. 5வது 3வது 5வது 8வது வகுப்பில் தோல்வி அடையலாம், +2 தேர்விலும் தோல்வி அடையலாம். +2வில் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும். முதலில் இருந்து +1 வரையிலும் நீ தோல்வி அடைந்தாலும் அடுத்த வகுப்புக்கு போகலாம். இதுக்கு ஒரு கல்விக் கொள்கை இருக்கட்டும். இதே மத்திய அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? 3வது 5வது 8வது வகுப்பில் தோல்வி அடையலாம். ஆனால் தோல்வி அடைந்த மனிதர்கள் பிள்ளைகள் தனியாக இனங்காணப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சியை அளிக்கப்பட்டு அவர்கள் 9வது 10வதிற்குள்ளாக அந்த விழுந்த இடைவெளியை நிரப்பிக்கொள்ளும்படி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்களுடைய கல்விக் கொள்கை சொன்னது. இவர்களுக்கு அதெல்லாம் +2 பாஸ் பண்ணால் போதும், கீழே பூரா பாஸ் பண்ணாமல் மேலே மட்டும் எப்படி பாஸ் பண்ண முடியும்? 2வது நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்கு போன போது பரிசோதனையாளர்கள் என்ன கண்டுபிடித்திருக்கார்கள், 8வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு கூட்டல் தெரியவில்லை, 2வது கிளாஸ் கூட்டல் தெரியுது. அப்புறம் என்ன உனக்கு எதற்கு கல்விக் கொள்கை, நீ எதற்கு கல்வியை நடத்துகிறாய் என்று கேட்கிறேன். சரி, வேற என்ன? இந்தி கிடையாது, இருமொழி கொள்கை. இதுதான் ஏற்கனவே உள்ள கொள்கை தானே. இதற்கு ஒரு கல்விக் கொள்கைக்கு ஒரு நீதிபதியை போட்டு 14 பேரை நியமித்து இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து எதற்கு கருவூலத்தை தேய்க்கிறாய் என்று கேட்கிறேன். என்ன உன்னுடைய சரி, இந்தி கிடையாது, அதான் இந்தி கிடையாது. நீ ஒரு காலத்திலும் காங்கிரஸ்காரனிடம் இந்தி கிடையாது ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டதில்லையே. நீ சும்மா கூட்டணி சேர்ந்து நம்முடைய சரி எல்லாவற்றையும் கூட சொல்லுகிறேன். தமிழ் ஒரு பாடமாக இருக்கும் என்று புதிய கல்விக் கொள்கை, ஸ்டாலின் கல்விக் கொள்கை சொல்லுகிறது. சிபிஎஸ்சியிலும் வையே, சிபிஎஸ்சியில் இல்லையே. அவன் சொல்லியிருக்க சிபிஎஸ்சியில் நம்ம பொய்யாமொழியினுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான். பொய்யாமொழியினுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான், 3வது மொழியாக. ஹிந்தி படிக்கிறான், ஃப்ரெஞ்சு படிக்கிறான். இதுதான் அவனுடைய நிலைமை. இங்கிலீஷ் படிக்கிறான், தமிழ் படிக்கிறதே இல்லை. நீ என்ன செய்திருக்க வேண்டுமென்றால் தமிழ் ஒரு கட்டாய பாடம் என்று சொல்லியிருக்கிறாய். தமிழிலேயே பயிற்றுவி என்று சொல்லுகிறார் மோடி. உன்னை விட அவர் கூடுதலா நீ கூடுதலா? தமிழிலேயே பயிற்றுவி,
நாங்கள் இந்தியில், வங்காளத்தில், ஒடியாவில் கற்பிப்பதற்கு நூல்களை கொண்டு வந்து விட்டோம். மருத்துவம், பொறியியல் எல்லாவற்றையும் நீ தமிழிலே கற்பிக்க வேண்டும், எளிதாக விளங்கி கொண்டு படிப்பார்கள். ஆகவே நீ தமிழ் பயிற்று மொழி என்பதை பற்றியே நீ பேசவில்லை. உன்னை விட தாய்மொழி பற்றி மோடி தான் அதிகமாக பேசுகிறார். நீ தமிழை பயிற்று மொழியாக்கு மருத்துவக் கல்லூரிக்கும் பொறியியல் கல்லூரிக்கும் என்று சொல்கிறார். செய்திருக்கிறாயா? உங்களுடைய கல்விக் கொள்கை என்ன புதிய இருக்குது? இதற்கு ஒரு நீதிபதியை போட்டு காசை வீணாக்கினாய் கேட்கிறேன். இதில் என்ன இருக்கிறது? இருமொழி கொள்கை, அது ஏற்கனவே நீ சொன்னது. இதில் என்ன புதுமை? தமிழ் ஒரு பாடமொழியாக இருக்கும், அப்படித்தான் இருக்கிறது. தமிழை பயிற்று மொழியாக்கினால் அவனுடைய சிந்தனை திறன் வளரும். தாய்மொழி ஒருத்தனுக்கு வலது கை, அயல் மொழி ஒருவனுக்கு இடது கை. இடது கையை விட வலது கையில் தான் அதிக தூரம் கல்லை வீச முடியும். ஆகவே தாய்மொழியில் பயிற்றுவி என்று சொல்லுகிறார் மோடி. ஏன் தமிழிலே அதை கொண்டு வரவில்லை? நாங்கள் குஜராத்தில் கொண்டு வந்து விட்டோம், இந்தியிலே கொண்டு வந்து விட்டோம், வங்க மொழியில கொண்டு வந்து விட்டோம், எல்லா மொழிகளிலும் கொண்டு வந்து விட்டோம். தமிழ்நாடு மட்டும் ஏன் இதற்கு தடையாக இருக்கிறது என்று கேட்கிறார். தமிழை பயிற்று மொழியாக்கு இல்லை, பொறியியல தமிழில் கொண்டு வந்து யாரும் சேரலையே சார். அது வேற, நீ கொண்டு வா, நீ அதுக்கு அதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி மக்களை பழக்கப்படுத்த. இந்தியை எதிர்ப்பது அதனுடைய ரத்தத்தில் இருந்தது. நீங்கள் தானே அதை பயிற்றுவித்து இந்திய எதிர்ப்பை உருவாக்கினீர்கள். அதுபோல் தமிழில் தாய்மொழியில் படிப்பதன் மூலம் இப்போ அரசு பள்ளிக்கூடங்களிலாம் தமிழ் தான் பயிற்று மொழி. அவனுக்கு நம்ம டவுசர் கொடுத்து, சட்டை கொடுத்து, பாட புத்தகம் கொடுத்து, பணம் கொடுத்து, இன்ஜினியரிங் கல்லூரியில் படிப்பதற்கு ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பு மாணவனுக்கு பணம் கிடையாது என்பது, சம்பளம் கட்ட வேண்டியதில்லை என்பது தவிர அவனுக்கு பணமும் கொடுக்கப்படுகிறது. ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி நீ தமிழில் படிப்பவர்களுக்கும் அதுதான் என்று வைத்து ஒரு கூட்டத்தையாவது உருவாக்கு. நீ தான் எல்லாம் இலவசம் தானே. அவன் எதற்காக உன் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான்? எந்த வசதியும் இல்லாத தான் வர்றான். கொஞ்சம் வசதி உள்ளவன் எவனும் உன் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை. ஏன்னா அவன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் இன்னும் சொன்னால் எங்கேயாவது சிபிஎஸ்சிக்கு போகிறேங்கிறேன். ஆகவே அவர்களெல்லாம் உன்னிடம் வருவதில்லை. வருகின்றவனிடம் சலுகைகளை அளித்து தமிழை பயிற்று மொழியாக்கி அவனுடைய அறிதிறனை கூட்டு என்று நான் சொல்லுகிறேன். இது மோடி சொல்லுகிறார், நீ சொல்லவில்லை. என்ன உன்னுடைய புதிய கல்விக் கொள்கை? தமிழ் ஒரு பாடமொழி, இதற்கு ஒரு கல்விக் கொள்கை இல்லை. இதில் ஒரு சார் 11th பப்ளிக் எக்ஸாம் வச்சுருந்தா அதை எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். ஏன்னா 11th 12th போர்ஷன் நடத்தி ப்ரைவேட் ஸ்கூல் அவ்வளோ மார்க் எடுத்து நிறைய கவர்மெண்ட் சீட்டு வாங்கிட்டு இன்னைக்கு திருப்பி அது அந்த நிலைமைக்கு தான் ஆகிப்போச்சு. இவர்களுக்கு புரியவும் புரியாது, அறிவும் கிடையாது, இன்னொரு ஒன்று சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். சும்மா எல்லாவற்றுக்கும் பங்கு போட்டுக்கொண்டு நீ ஒரு கல்விக் கொள்கை வைத்திருந்தால் நான் ஒரு கல்விக் கொள்கை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. ஆனால் மோடியினுடைய கல்விக் கொள்கையினுடைய மாபெரும் சிறப்பு பயிற்று மொழியாக அவரவர் தாய்மொழி இருக்க வேண்டும் என்பது. இந்த கொள்கை இந்தியா முழுவதிலும் தமிழ்நாடு நீங்களாக எல்லா இடங்களிலும் தாய்மொழி வழியாக பயிற்றுவிப்பது ஊக்குவிக்கப்படுகிறது. அது தமிழ்நாட்டில் அது ஊக்குவிக்கப்படுவதும் இல்லை. தமிழ் ஒரு பயிற்றுவதற்கு தகுதியான மொழி என்று ஸ்டாலின் போன்றவர்களே நம்புவதில்லை. ஸோ இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திராவிடம் அழிந்து கொண்டு இருக்கிறது, இல்லாத பொல்லாதெல்லாம் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், தானே ஆக வேண்டும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை மாநில அதுவும் ஒரு வேஸ்ட்ன்றீங்க. இல்லை, அதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. ஒன்று அவன் ஒரு கல்விக் கொள்கை வைத்தானா, இவன் ஒரு கல்விக் கொள்கை வைக்கிறான். அவனுடைய கல்விக் கொள்கையிலாவது தாய்மொழி பயிற்று மொழியாக இருந்தால் மாணவர்களின் கற்கும் திறன் கூடும் என்று அவன் சொல்லுகிறான். நீ வெறும் பாடமொழியாக தானே வைத்திருக்கிறாய் ஆங்கிலத்தில் படிப்பதற்கு. நீ தாய்மொழிக்கு செஞ்ச தொண்டு என்ன? அரசு பள்ளிகளில் முழுவதும் தமிழை பயிற்று மொழியாக வைத்திருக்கிறீர்கள். பெரும்பகுதி ஆங்கில வகுப்புகளும் இருக்கின்றன, வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுத்து தமிழை பயிற்று மொழியாக முழுமையடைய செய்ய வேண்டியதுதானே. அதை +2 வரையிலும் கொண்டு வா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரு கருணாநிதியும் சரி, திரு ஸ்டாலின் சரி, தமிழக பள்ளி கல்வியை கூண்டோடு அழைத்து புதைத்து விட்டார்கள். குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். நீங்க சொல்றத பார்த்தா ஆமா ஆமா, தமிழர்கள் எங்கும் முன்னேறக்கூடாது. தமிழர்களை மீறி அரசு பள்ளியில் படித்தவர்கள் 1000 ஆண்டு அறிதிறன் காரணமாக இந்த ஸ்டாலின் போன்றவர்களுடைய ஆட்சியை மீறி சில பேர் முன்னேறி விடுகிறார்கள். அவங்க பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், ஏழை பிள்ளைகள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் அப்படின்ட்டு சொல்றீங்க நீங்க. சரி சார், பார்க்கலாம் சார். இது தமிழக அரசு காதுகளுக்கு கேட்கிறதா? உங்கள் கருத்துக்கள் பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.